Hi everyone, welcome to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம plus 2ல first lesson electrostatics அந்த lesson பார்க்க போறோம். So அந்த lessonல first என்ன அப்படினா electrostatics அப்படிங்கற டாபிக் அது வந்து என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? So அத பார்ப்போம். So electricity-ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் normal current. So அந்த electricity-ல வந்து So electricity பார்த்தீங்கன்னா two types ஆ சொல்லலாம். First பார்த்தீங்கன்னா static electricity and second one current electricity. So first நம்ம இப்போ static electricity பார்ப்போம். Static electricity அப்படினா இப்போ static அப்படிங்கற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படினா stationary சொல்லுவோம். Stationaryனா immovable. So move ஆகாத. So move ஆகாத charges ஆல produce ஆகிற current வந்து நம்ம static electricity ன்னு சொல்லுவோம். Current electricity so இதுக்கு reverse தான் movable charge. Movable chargeல produce ஆகிற current வந்து current electricity ல பார்ப்போம். So இப்போ move ஆகாத electricity இந்த static electricity அப்படிங்கிறது என்ன அப்படினா இது எதனால produce ஆகும் அப்படினா rubbing of the object. Rubbing of the objects. So நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட ரப் பண்ணும்போது அங்க என்ன நடக்கும் அப்படினா transfer of electrons நடக்கும். So அதனால அந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து some charges gain ஆகும். So இதனால produce ஆகிற current தான் நம்ம வந்து static electricity ன்னு சொல்றோம். So current electricity வந்து moving of electron charges move ஆகிறதால கிடைக்கிற electricity வந்து current electricity ல பாப்போம். So next so எதனால இந்த static electricity produce ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜி டெவலப்மென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா எப்ப நடந்துச்சு அப்படினா இந்த electromagnetism அப்படிங்கற ஒரு branch வந்ததுக்கு அப்புறம் தான் technology development வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. So இந்த electromagnetism அப்படினா என்ன அப்படினா physics ஓட branch that deals with electromagnetic force. So இந்த electromagnetic force அப்படிங்கிறது வந்து force between the electrically charged particles. So ஒரு charged particles நடுவுல இருக்க force பத்தி explain பண்றது தான் இந்த electromagnetism. So இதல பார்த்தோம்னா நிறைய types of force எல்லாம் இருக்கு. So இதுல gravitational force தவிர மீதி எல்லா forceமே வந்து இந்த electromagnetic force வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. So இதுதான் எல்லாத்துக்குமே பேசிக்கா இருக்கும். So இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படினா நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை புஷ் பண்றோம் அப்படினா நம்மளுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்க்கும் நடுவுல ஒரு கான்டாக்ட் வரும்போது அங்க சம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம இப்போ நிக்கறோம் அப்படினா நம்ம மேல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். So நம்ம வந்து இப்போ ஒரு பர்சன் இங்க நிக்கறாங்க அப்படினா நம்ம மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். So அதுக்கு ரிவர்ஸா ஒரு நார்மல் ஃபோர்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். So அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். So நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கறத வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா branch of electricity which deals stationary charges. ஸ்டேஷனரினா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் மூவ் ஆகாத சார்ஜஸ் இதனால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை பத்தி சொல்ற டாபிக் தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ சார்ஜஸ்னு சொல்றோம். அந்த சார்ஜஸ் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சார்ஜோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி வந்து சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி கண்டுபிடிச்சாங்க அதை அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆம்பர் அப்படிங்கிற மெட்டீரியல். ஸோ ஆம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபாசிலைஸ்டு ட்ரீ ரெசின்ல இருந்து கிடைக்கிற மெட்டீரியல் தான் ஆம்பர்னு சொல்லுவோம். இந்த ஆம்பர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாலிட் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆம்பர் வந்து அனிமல் ஃபர்லலாம் ரப் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நார்மலாக என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா ஆம்பருக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இது வந்து லீவ்ஸையும் டஸ்ட்டையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு பிலீஃப் இருந்தது, நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
இது ஆம்பரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆம்பர் மட்டும்தான் செய்யணும். பட் ஆம்பர் இல்லாமல் சம் அதர் மெட்டீரியல் லைக் கிளாஸ் ராட், கிளாஸ், ரப்பர், ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் இதே ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணுச்சு. அதாவது ஏதாவது ஒரு மெட்டீரியலோட நம்ம ரப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகளை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த மாதிரி சார்ஜஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரப்பர் ராடை உள் மாதிரி மெட்டீரியலை வந்து ரப் பண்ணிடுறோம். ரப் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு ரப்பர் ராடு அதையும் வந்து உள் மாதிரி மெட்டீரியலை ரப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா they reflect each other. They repel each other. ஸோ அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் ராட். ஸோ ஒரு கிளாஸ் ராடு அதை வந்து சில்கில் ரப் பண்ணுறோம். ரப் வித் சில்க். ஸோ அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் ராடை சில்கோட ரப் பண்ணும்போது அதையும் நம்ம நியர்பை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா they also repel each other. ஓகே, ஸோ இப்போது ரப்பரை நம்ம வந்து உள் மாதிரியான மெட்டீரியலோ இல்லை சில்க் மாதிரியான மெட்டீரியலோ நம்ம ரப் பண்ணும்போது ரப்பரில் ஏதோ சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரப்பரை நம்ம பக்கத்தில் கொண்டு வரும்போது அது ரெண்டும் ரிப்பல் பண்ணுது. ஸோ கிளாஸை வந்து சில்கில் ரப் பண்ணும்போது அதில் சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு கிளாஸை நம்ம பக்கத்தில் கொண்டு வரும்போது ரிப்பல் பண்ணுது. ஸோ அப்போ என்ன இதிலேருந்து கன்க்ளூஷன் வராங்க அப்படின்னா சேம் மெட்டீரியல், ரெண்டுமே வந்து சேம் மெட்டீரியல் கொண்டு வரும்போது சேம் மெட்டீரியலை ஒரு கிளாத்தில் சில்க் கிளாத்தில் ரப் பண்ணும்போது சேம் சேஞ்சஸ் தான் நடக்கும். சப்போஸ் இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கெயின் ஆகுதோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் இருக்கும். இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா தே ஆர் லைக் சார்ஜஸ். தே கெயின் த சார்ஜ். தே ஆர் லைக் சார்ஜஸ். அதாவது என்னென்னா ஒரே மாதிரியான சார்ஜ். இப்போ ரப்பரை உள்ளில் ரப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சார்ஜ் கிடைக்குதோ அதே சார்ஜ் தான் இந்த ரப்பருக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அது ரிப்பல் பண்ணுது. அதே மாதிரி கிளாஸை சில்கில் ரப் பண்ணும்போது கிளாஸுக்கு ஒரு சார்ஜ் கிடைக்கும். அதே சார்ஜ் தான் இந்த கிளாஸுக்கும் இருக்கும். ஸோ அப்போ அது பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது ரிப்பல் பண்ணுது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வந்தாங்க அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஒரே மாதிரியான சார்ஜை பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா they repel each other. So positive, negative எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா they repel each other. So next பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இது ரப்பர் ராடு. இது நம்ம வந்து சம் ஓல் மாதிரி மெட்டீரியலில் ரப் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளாஸ் ராடு. ஸோ இப்போது இந்த ரப்பர் ராடுக்கு சம் சார்ஜ் கிடச்சிருக்கும், கிளாஸ் ராடுக்கு சம் சார்ஜ் கிடச்சிருக்கும். இப்போ இந்த ரப்பர் ராட் பக்கத்தில் இன்னொரு கிளாஸ் ராடும் கிளாஸ் ராட் பக்கத்தில் இன்னொரு ரப்பர் ராடும் எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது they attract each other. ஸோ இங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம் அப்படின்னா இப்போ ரப்பரை நம்ம ஒரு மெட்டீரியலை ரப் பண்ணும்போது இட் கெயின் சம் சார்ஜ். ஸோ இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதே மாதிரி கிளாஸை நம்ம ரப் பண்ணும்போது இதுக்கு ஒரு சார்ஜ் கிடச்சிருக்கும். அப்போது தே ஆர் கெய்னிங் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சார்ஜஸாக இருக்கும்போது they attract each other. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா unlike charges attract each other. வேறு மாதிரியான சார்ஜை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது ஸோ அந்த ரெண்டு சார்ஜும் ஒன்று அட்ராக்ட் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது எடுத்துகிட்டு வரும்போது they attract each other. ஸோ அங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதிலிருந்து என்னென்ன இன்ஃபரன்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு மெட்டீரியலை நம்ம ரப் பண்ணும்போது
ஸோ ரப்பர் ராடை வந்து உள்ளே ரப் பண்ணும்போதோ இல்லை கிளாஸ் ராடை கிளாஸ் ராடை சில்கில் ரப் பண்ணும்போதோ they are gaining the charges. So rubbing, charges produced by rubbing. So next time, like charges repel each other. And unlike charges attract each other. So இது மட்டும் இல்ல, இதுல இருந்து நமக்கு இன்னொரு கன்க்ளூஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படினா two types of charge இருக்கு. ஏன்னா நம்ம சொன்னதுல என்ன அப்படினா ரப்பர் ராடுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு, கிளாஸ் ராடுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. அப்ப நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படினா two types of charge. Two types of charge. So first என்ன type அப்படினா positive charge and negative charge. So இதுல இருந்து கொண்டு வந்த கன்க்ளூஷன்ஸ் தான் இது. So இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டியது என்ன அப்படினா two types of charges இருக்கு. ஒன்னு positive charge, இன்னொரு negative charge. So positive repel each other, positive negative attract each other. So இதுக்கு அப்புறம் வந்து நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது யார் அப்படினா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்ங்கிற டைப்பை சொன்னது வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஸோ இதில் ரப்பர் ஆம்பர் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கெயின் ஆகும். ஸோ ஏன் இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் ஆகும். அதாவது ஏதாவது ஒரு மெட்டீரியலோட நம்ம ரப் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டோட இந்த ரப்பரையும் ஆம்பரையும் ரப் பண்ணோம் அப்படின்னா they are gaining negative charge. கிளாஸ் ராடை ரப் பண்ணும்போது கிளாஸ் ராட் கெய்னிங் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ அந்த சார்ஜ்னா என்ன அப்படிங்கிற டாபிக் போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 19th 20th சென்ச்சுரியில் வந்து ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் அவங்கெல்லாம் வந்து இதை பற்றின ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மெயினாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து சொன்னாங்க. ஸோ இது இப்போது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த சார்ஜுமே கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டரில் இருக்கிற பார்ட்டை வந்து நியூக்ளியஸ். ஸோ இப்போது ஆட்டம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் த பில்டிங் பிளாக். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட். ஸோ இப்போ ஆட்டமில் வந்து 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். ஸோ இந்த 3 பார்ட்டிகல்ஸில் புரோட்டானும் நியூட்ரானும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் இருக்குது. ஸோ புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஆர் present in nucleus. ஸோ நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து ப்ளஸ். ஏன் அப்படின்னா நியூட்ரான் வந்து நியூட்ரல், அதுக்கு சார்ஜ் கிடையாது. புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதால நியூக்ளியஸோட சார்ஜ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகும். ஸோ இந்த பார்ட்டுக்கு வந்து ஆர்பிட் அப்படி சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் பார்ட்டிக்கல் நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கும், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நியூக்ளியஸ்க்கு உள்ளது. இதுதான் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஏன் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் electron or
number of protons சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆட்டமில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளோ ப்ரோட்டான் தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். இப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ், நியூட்ரானோட சார்ஜ் வந்து 0, நோ சார்ஜ், நியூட்ரல். ஸோ ப்ரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ், எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ், and neutron is chargeless. சார்ஜ் கிடையாததுக்கு. ஸோ அப்போது எவ்வளோ ப்ரோட்டான் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டமில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல். ஸோ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல் அப்படின்னா அது ரெண்டும் ஒன்று கேன்சல் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ ஒரு ஆட்டமோட சார்ஜ் வந்து 0. ஸோ இட் இஸ் நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்புறம் எப்படி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கிளாஸ் எடுத்துக்கிறோம். கிளாஸில் வந்து நியூக்ளியஸ். ஸோ இதில் சம் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் தெரியும், செகண்ட் ஆர்பிட்டில் வந்து சம் எலக்ட்ரான்ஸ் டிவால்வ் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம வந்து சில்கில் ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிளாஸில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான், ஒரு சில எலக்ட்ரான் சில்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ கிளாஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து சில்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அதே தான் இங்கே சில்க்லேயும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து எப்போ அப்படின்னா பிஃபோர் ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நம்ம ரப் பண்ணும்போது ஒரு சில எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானுடைய நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிடும், ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஏன் அப்படின்னா கிளாஸ் லாஸஸ் சம் எலக்ட்ரான். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சில்க் வந்து கிளாஸ் எவ்வளோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதோ அதை சில்க் கெயின் பண்ணிக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் சில்க் இஸ் கிரேட்டர் தென் ப்ரோட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் ஹையாக இருக்குது, நெகட்டிவ் லோவாக இருக்குது. இங்கே பாசிட்டிவ் லோவாக இருக்குது, இங்கே நெகட்டிவ் ஹையாக இருக்குது. ஸோ இதோட டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், இதோட டோட்டல் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதனால தான் நம்ம ரப் பண்ணும்போது அங்கே சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நார்மலாக எல்லா ஆட்டமுமே நியூட்ரல், எந்த ஆட்டமுமே வந்து சார்ஜ் கிடையாது, எல்லா ஆட்டமும் நியூட்ரல். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட நம்ம ரப் பண்ணும்போது சம் ஆஃப் த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு சில எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எந்த ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜும், எந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரானை கெயின் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போது அங்கே ப்ரோட்டானை விட எலக்ட்ரான் குறைஞ்சிடும். ஸோ இங்கே எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது ப்ரோட்டானை விட எலக்ட்ரான் அதிகமாகிடும். அதனால இங்கே நெகட்டிவ் சார்ஜ், அங்கே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதனால தான் கிளாஸ்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. கிளாஸை நம்ம சில்கோட ரப் பண்ணும்போது கிளாஸ் லாஸஸ் சம் எலக்ட்ரான் டு சில்க். இதுவே ரப்பர் அண்ட் ஆம்பர் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட ரப் பண்ணும்போது தே ஆர் கெய்னிங் த எலக்ட்ரான், தட்ஸ் வை தே ஆர் கெட்டிங் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ரப்பிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், சார்ஜிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பை ரப்பிங், இந்த டாபிக் பற்றி படிக்கிற டாப்பிக்கை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். ஸோ இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ், அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், அண்ட் தென் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா எப்படி வந்து ஒரு எல்லா ஆப்ஜெக்டும் வந்து ஆட்டம் தான் இருக்கும்,
atom is the basic unit. Atom is the basic unit of object. So எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஆட்டமால் ஆனது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆட்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்னா atom consists of 3 particles. Atom consists of 3 particles. So proton, electron and neutron. So atom consists of 3 particles. Atom is the basic unit for all the object. அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்லையும் atom இருக்கும். Atomல 3 particles இருக்கும். That means proton. Proton தான் positive charge and electron தான் negative charge. So atomல proton positive chargeம் electron negative charge இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா ஆப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக புரோட்டானும் இருக்கும் எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ இட் இஸ் த பேசிக் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து சார்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த சார்ஜஸ் இருக்கிறதால தான் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ அண்ட் தென் இட் இஸ் த மேட்டர் when placed in electromagnetic field. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ஜஸ் தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்மளுக்கு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம பார்த்தது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேட்டர். ஓகே, தட் காசஸ் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ். எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் ப்ரோட்டான் எலக்ட்ரான் ஆட்டம் இருக்கிறதால ப்ரோட்டான் எலக்ட்ரான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. Physical property of matter. So இந்த physical property என்ன பண்ணுது அப்படின்னா that causes it to experience a force. So நம்மளுக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ்க்கு எல்லாம் காரணம் வந்து இந்த சார்ஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ஜோட யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கூலும். Charge unit வந்து கூலும். So proton and electron are the charges, positive charge and negative charge. So அது ரெண்டுமே வந்து equal charges. They have equal charges. And then conservation of charge. So conservation அப்படின்னா நமக்கு தெரியும் constant. So conservation of energy லாம் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா டோட்டல் சார்ஜ் வில் பி கான்ஸ்டன்ட். டோட்டல் சார்ஜ் ஆஃப் எனி சிஸ்டம் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ அது எப்படி டோட்டல் சார்ஜ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு மெட்டீரியல் கன்சிடர் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 20 ப்ரோட்டான் 20 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0. ஏன் அப்படின்னா புரோட்டானோட சார்ஜ் ப்ளஸ்ஸு எலக்ட்ரானோட சார்ஜ் -20 +20 -20 0. ஸோ அதே மாதிரி இன்னொரு மெட்டீரியல் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ப்ரோட்டான்ஸு 10 ப்ரோட்டான்ஸும் 10 எலக்ட்ரான்ஸும் இருக்குது. ஸோ டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா total charge is equal to +10 -10 that is equal to 0. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரப் பண்ணுறோம். ரப் பண்ணும்போது இது வந்து மெட்டீரியல் A, இது மெட்டீரியல் B எடுத்துக்கலாம். என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் A gaining electron, B losing electron. So 3 electrons loss பண்ணுது. ஸோ அந்த மாதிரி லாஸ் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 20 ப்ரோட்டான் நம்மளுக்கு மாற போகிறது இல்லை. எலக்ட்ரான் ஆல்ரெடி 20 இருக்குது. இந்த 3 ஆட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 23 எலக்ட்ரான். ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா +20 ப்ரோட்டானோட சார்ஜ் +20 எலக்ட்ரானோட சார்ஜ் -20. ஸோ அப்போது இதோட டோட்டல் சார்ஜ் வந்து -3 ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 10 ப்ரோட்டான்ஸ் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து 0 பார்த்துட்டோம்.
இப்போ 3 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும்போது இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போது டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா total charge is equal to plus 10 minus 7, that is equal to plus 3. So இப்போ இந்த சிஸ்டத்தோட total charge பார்த்தோம் அப்படின்னா minus 3 plus 3 is equal to 0. So ரப்பிங்க்கு முன்னாடியும் total charge 0, ரப்பிங்க்கு அப்புறமும் total charge வந்து 0. So total charge is constant, அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா எலக்ட்ரான் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஏன் வந்து ப்ரோட்டான் மாறக்கூடாதா அப்படின்னா ப்ரோட்டானோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஒன்லி எலக்ட்ரான்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா ப்ரோட்டான் வந்து நியூக்ளியஸில் பவுண்ட் ஆகியிருக்கும். ஸோ நியூக்ளியஸ்லேருந்து நியூக்ளியர் ஃபோர்ஸை தாண்டி நம்மளால் ப்ரோட்டானை வெளியில் எடுக்க முடியாது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிறதால ஈஸியாக நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டமுக்கு. ஸோ அதனால எலக்ட்ரானோடைய வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். ஸோ சார்ஜஸ் வந்து ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ இதில் ஓகே, நெக்ஸ்ட் வந்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா குவான்டிசேஷன் அப்படின்னா முழுமையாக்கணும்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவோம். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜில் பார்த்தோன்னா ஸோ இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இருக்கும். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆட்டமில் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா இதோட டோட்டல் சார்ஜ், ஆட்டமோட சார்ஜ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுப்போம். ஸோ எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன அப்படின்னா 1.6 × 10⁻−19 கூலும். ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ், ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து +1.6 × 10⁻−19 கூலும். ஸோ இது ப்ரோட்டான், இது வந்து எலக்ட்ரான் சார்ஜோட வேல்யூ. ஸோ இப்போது இது வந்து 1 எலக்ட்ரானுடைய சார்ஜு, இது 1 ப்ரோட்டானோட சார்ஜ். ஸோ ஆட்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் டாப்பிக்கில் இருக்குது. ஸோ Q is equal to NE. ஸோ இதில் N அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சார்ஜஸ். E அப்படிங்கிறது வந்து சொல்லியாச்சு, வேல்யூ ஆஃப் த சார்ஜ், தட் இஸ் 1.6 × 10⁻−19 கூலும். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு சிஸ்டமில் வந்து டோட்டல் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ டோட்டல் சார்ஜோட வேல்யூவை இதிலேருந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன தியரி அப்படின்னா the charge on any object is equal to the integral multiple of the fundamental unit of charge. Fundamental unit of charge அப்படிங்கிறது தான் sorry. So E ஓட வேல்யூ 1.6 × 10⁻−19. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணது யார் அப்படின்னா ராபர்ட் மில்லிகன். ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். When two objects are rubbed with each other, approximately 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, given டேட்டாஸ் பார்த்தோன்னா சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ when two objects rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் வந்து 50 nanocoulomb சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது.
அப்போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு Q கொடுத்துருக்காங்க. டேட்டாவில் பார்த்தீங்கன்னா Qவோட வேல்யூ 50 நானோ கூலும். ஸோ நானோ அப்படிங்கிறதுனா 10⁻⁻9. ஸோ 50 × 10⁻⁻9 கூலும் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ according to the quantization of charges, according to the quantization of charges, அதில் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா Q is equal to NE. Q is equal to NE. ஸோ இப்போ இதில் Qவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா NE is equal to Q ன்னு போட்டுக்கலாம். ஸோ N is equal to Q/E. Qவோட வேல்யூ 50 × 10⁻⁻9. Eயோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19. ஸோ இப்போ இதில் 50/1.6 டெசிமல் பாயிண்ட் கேன்சல் பண்ண 10/10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பவர் வந்து -9 + 19. ஸோ டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போகும்போது பவரோட சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே -19 இருக்கும்போது +19 போட்டுக்கலாம். ஸோ இப்போது 500/16 × 10⁻10. ஸோ 500 16ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 3 16s are 48, 20, 1 16 is 16, remainder 4, 2 16s are 32, 8 remainder, so 5 16s are 8. So number of electron is 31.25 × 10⁻10. 31.25 × 10⁻10 number of electrons வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லா கூலும் அப்படிங்கிற ஒரு சொன்னது தான் இதெல்லாம். ஸோ இந்த கூலும்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாசிட்டிவாக இருந்தால் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவாக இருந்தாலும் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம பார்த்துட்டோம். அந்த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கூலும்ஸ் லா யூஸ் ஆகுது. ஸோ கூலும்ஸ் லாவில் வந்து ஒரு 2 சார்ஜஸ் கன்சிடர் பண்ணுறோம், Q1, Q2. இந்த 2 சார்ஜஸும் R டிஸ்டன்ஸில் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம், செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் is directly proportional to Q1, Q2. That is product of the magnitude of the charge. Charges உடைய ப்ராடக்ட்டுக்கு directly proportional இருக்கும். And then inversely proportional to the square of the distance between them. சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸோடைய ஸ்கொயருக்கு inversely proportional. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மீன்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறபோது டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்டை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் தான். மேக்னெட்லேயே நம்மளுக்கு தெரியும், ஒரு 2 மேக்னெட்டை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வச்சோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இருக்காது, கம்மியாக இருக்கும். பக்கத்தில் கொண்டு வர வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் சார்ஜஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், பக்கத்தில் வரும்போது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ
distance decrease ஆகும்போது force increase ஆகும். That is inversely proportional. So இங்க Q1 Q2 product of the charges increase ஆகும்போது force increase ஆகும். That is directly proportional. So இப்போ proportional அப்படிங்கிறது வந்து same ratioல increase ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So அதனால proportionality sign எடுக்கணும் அப்படின்னா we must include one constant. இந்த constant என்ன அப்படின்னா K. So this is Coulomb's law. F is equal to K into Q1 Q2 by R square. So the vector formula எழுதணும் அப்படின்னா F21 is equal to K into Q1 Q2 by R12 into R12 cap. So F21 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the force exerted on 2 by 1. Okay, Q1 charge வந்து Q2 charge மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை தான் வந்து நம்ம F21 சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா R12. ஸோ இதை வெக்டருக்கு மாற்றும்போது யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் R12 இஸ் த யூனிட் வெக்டர். ஸோ திஸ் இஸ் Coulomb's law. ஸோ Coulomb's law என்ன சொல்கிறாங்க அப்படின்னா electrostatic force between two charges is directly proportional to the product of the charges, magnitude of the charges, and inversely proportional to the square of the distance between them. So இந்த Coulomb's law வந்து என்ன important aspects அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு முதல்ல சொன்னதே தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா F is directly proportional to Q1 into Q2. So force is directly proportional to the product of the magnitude of the two charges. And then F is inversely proportional to square of the distance between them. So inversely proportional distance increase ஆகும்போது force decrease ஆகும். So next second என்ன அப்படின்னா force. இந்த force வந்து இப்போ two charges இருக்கு அப்படின்னா இப்போ இந்த டூ சார்ஜஸ்க்கு இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எந்த லைனில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா அந்த டூ சார்ஜஸையும் ஜாயின் பண்ணுற லைன்லேயே தான் வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சார்ஜஸ் Q1 Q2 இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகாது, அதே லைனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 exerted by the charge Q1 always lies along the line joining the two charges. The two charges join பண்ற line வழியாக தான் act ஆகும். Force acting along the line joining the two charges. So next so K அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா F is equal to K into Q1 Q2 by R square. ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் K. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K-ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1/4 pi epsilon naught. 1/4 pi epsilon naught. ஸோ இதில் epsilon naught அப்படிங்கிறது என்னென்னா permittivity of free space. Permittivity of free space. So permittivity அப்படின்னா என்னென்னா capability of the vacuum to permit electric field. ஸோ அது எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து பர்மிட் பண்ணுறதுக்கு என்ன கேப்பபிலிட்டி அதுதான் வந்து நம்ம permittivity of free space சொல்லுவோம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 8.854 into 10 power minus 12 Coulomb square, Newton power minus 1, meter power minus 2. So this is the value of epsilon naught. So இந்த வேல்யூவை நம்ம Kல சப்ஸ்டியூட் பண்ணும்போது K is equal to 1/4 into 3.14 into 8.854 into 10 power minus 12. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 9 into 10 power 9 into
10 power 9 Newton meter square Coulomb power minus 2. So this is the value of K. K is equal to 9 into 10 power 9. This is the proportionality constant value in Coulomb's law. So next so suppose நம்ம வந்து force ஓட value தெரியும் K into Q1 Q2 by R square. K ஓட value வந்து 9 into 10 power 9 Q1 Q2 by R square. So இப்போ Q1 ஓட value 1 coulomb எடுத்துக்கிறோம், Q2 ஓட value 1 coulomb எடுத்துக்கிறோம், distance 1 meter எடுத்துக்கிறோம். So இப்போ இதை நம்ம substitute பண்ணும்போது 9 into 10 power 9 1 coulomb into 1 coulomb by 1 meter square. So அப்போ பார்த்தீங்கன்னா force ஓட value 9 into 10 power 9 Newton. இவ்வளோ force கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1 coulomb charge 1 meter டிஸ்டன்ஸில் வைக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ force ப்ரொடியூஸ் ஆகுது 9 into 10 power 9. ஓகே, ஸோ அப்போ 1 coulombனா என்ன அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ 2 ஈக்குவல் சார்ஜஸ், ஓகே, 2 ஈக்குவல் சார்ஜஸை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது நம்மளுக்கு ஃபோர்ஸ் 9 into 10 power 9 நியூட்டன் கிடைச்சதுன்னா அந்த சார்ஜோட வேல்யூ தான் 1 coulomb. ஸோ 1 coulomb டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா 2 ஈக்குவல் சார்ஜஸை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது ஃபோர்ஸ் 9 into 10 power 9 நியூட்டன் கிடைச்சதுன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம 1 coulomb சொல்லுவோம். ஓகே, ஸோ 1 coulomb சார்ஜ் இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து 9 into 10 power 9 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ கூலும்ஸ் லா வந்து F is equal to K into Q1 Q2 by R square. இதோட வெக்டர் ஃபார்ம் பார்த்தோன்னா F21 is equal to R12 R12 கேப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது இங்கே கேவோட வேல்யூ வந்து 1/4 by epsilon naught, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/4 by epsilon naught Q1 Q2 by R12 ஸ்கொயர் into R12 கேப். ஸோ இப்போ இந்த epsilon naught அப்படிங்கிறது வந்து permittivity of free space. சப்போஸ் நம்ம சார்ஜஸை வேறு ஏதாவது மீடியமில் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த மீடியமுடைய permittivity வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு மீடியமில் இருந்ததுன்னா ஃபோர்ஸ் இன் மீடியம் வந்து எப்சிலன் நாட்டை எப்சிலனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்சிலன் நாட் அப்படிங்கிறது வந்து வேக்யூம் ஃப்ரீ ஸ்பேஸ் உடைய permittivity. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு மீடியத்தில் வச்சோம்னா அப்படின்னா permittivityயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ எப்சிலன் நாட்டை வந்து நம்ம எப்சிலனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர் அப்படிங்கிற ஒரு எப்சிலன் ஆர் அப்படிங்கிறது வந்து எப்சிலன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா permittivity of medium. Permittivity of medium பார்த்தோம். ஸோ இந்த எப்சிலனோட வேல்யூ என்ன அப்படின்னா எப்சிலன் நாட் இன்ட்டு எப்சிலன் ஆர். ஸோ இப்போது இந்த எப்சிலன் ஆர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் permittivity. ஸோ இதில் எப்சிலன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் பை எப்சிலன் நாட். எப்சிலன் பை எப்சிலன் நாட். ஸோ இப்போ இந்த எப்சிலன் ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 ஃபார் எனி மீடியம். ஏன் அப்படின்னா epsilon value is greater than epsilon naught. Epsilon is always greater than epsilon naught. So epsilon r is greater than 1 for any medium for vacuum and r. Vacuum and air.
epsilon r is equal to 1. ஏன் அப்படின்னா வேக்யூம்க்கும் ஏருக்கும் எப்சிலன் அதோட பெர்மிட்டிவிட்டியும் எப்சிலன் நாட் தான். ஸோ ரெண்டும் சேமாக இருக்கும்போது எப்சிலன் ஆரோட வேல்யூ 1 ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு comparison of electrostatic force and gravitational force. So electrostatic force பார்த்தோம், gravitational force வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். gravitational forceங்கிறது வந்து யூனிவர்ஸில் எல்லா ஆப்ஜெக்டும் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சார்ஜஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துட்டோம்னா F is directly proportional to Q1 Q2. So gravitational force என்ன ஆகும் அப்படின்னா F is directly proportional to M1 M2. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ்க்கு directly proportional இருக்கும், இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ்க்கு directly proportional இருக்கும். ஸோ இதோட சிமிலாரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நம்ம போட்டாலுமே அது திரும்ப எர்த்துக்கு தான் வந்துடும். ஸோ எர்த் வந்து எல்லா ஆப்ஜெக்டையும் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம் ஃபோர்ஸஸ் ஆர் அட்ராக்டிவ் இன் நேச்சர், சம் ஃபோர்ஸஸ் ஆர் ரிப்பல்சிவ். எப்போ அட்ராக்ட் பண்ணோம் எப்போ ரிப்பல் பண்ணணும் நமக்கு தெரியும். சேம் சார்ஜஸாக இருந்தால் ரிப்பல் பண்ணும், டிஃப்ரெண்ட் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போது இதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா இப்போ தான் நம்ம பார்ப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ×10⁻². கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 6.626 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2. ஸோ இப்போ இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதோட ஆர்டர் 10⁻⁻11, இதோட ஆர்டர் 10⁻+9. ஸோ பார்த்தாலே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் கான்ஸ்டன்ட் வந்து எதில் அதிகம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் gravitational force. Electrostatic force is greater. ஸோ இதோட ஆர்டரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதோட ஆர்டர் 10⁻9, அதோட ஆர்டர் 10⁻-11. ஸோ இதோட ஃபோர்ஸ் ரொம்ப கிரேட்டராக இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து லெஸ்ஸராக இருக்கும். ஓகே, அண்ட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். ஸோ எந்த மீடியமில் இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்சிலனோட வேல்யூ வந்து மீடியம் டு மீடியம் சேஞ்ச் ஆகும், அதனால நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4πε சொன்னோம். ஸோ இப்போ இந்த எப்சிலன் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். ஸோ ஒவ்வொரு மீடியமுக்கும் பெர்மிட்டிவிட்டி மாறும் அப்படின்னும்போது ஃபோர்ஸும் வந்து மாறும். So force is depend upon the medium, but inga force is independent of the medium. So next masses வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் மோஷன்ல இருந்தாலும் force வந்து சேம். பட் இங்க பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் மோஷன்ல இருக்கும்போது கூலும் ஃபோர்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எப்போ அப்படின்னா சார்ஜஸ் மோஷனில் இருக்கும்போது அந்த அடிஷ்னல் ஃபோர்ஸ் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ். ஒரே ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அண்ட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் நேச்சர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரிப்பல்சிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் பார்த்தோன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கேவோட வேல்யூ 9 × 10⁻9, கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் G 6.626 × 10⁻−7. ஸோ 10 பவர் ஆர்டர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அண்ட் தென் மீடியம் பார்க்கும்போது மீடியம் டு மீடியம்
எப்சிலனோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். பெர்மிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால ஃபோர்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்டில் இருந்தாலும் மோஷனில் இருந்தாலும் அது ஃபோர்ஸ் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது, சேமாக இருக்கும் கிராவிடேஷனில். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கும்போது கூலும் ஃபோர்ஸோட அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.